இருமுனா தும்முனா யூரின் லீக் ஆகிறது இல்லை, சும்மா உட்காந்துருக்கும் போதே அவங்கள அறியாமல் யூரின் லீக் ஆகி பேண்ட் ஸ்வெட் ஆகி பேஷண்ட் வராங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு, அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கு. ரெகுலரா தண்ணி குடிக்காம இருக்கிறது, இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக் ஆகிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்கு, ஒரு லீக் ஆகுதுன்னா காமனஸ்ட் வந்து பிளாடரோட மசில்ஸ் வீக் ஆகுது. இது எப்ப ஸ்டார்ட் ஆகுது? இதுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், இந்தியன் டாய்லெட்ஸ் எவ்வளவு குறைஞ்சு வெஸ்டர்ன் டாய்லெட் ஆகுது. குத்த வச்சு நான் உட்காரும் போது என்னுடைய தொடை வந்து என்னோட வயிற்றுல அழுத்தம் கொடுத்து என்னோட வயிறு பிரஷர்ல யூரின் உள்ள இருக்கிற பேக் வந்து எம்டி ஆகுது. சோ ரெசிடுவல் யூரின் இருக்காது. போய் முடிச்சு எந்திரிச்ச அப்புறம் திருப்பி யூரின் வர மாதிரியோ சொட்டு சொட்டா போற மாதிரியோ திரும்பி முக்கி இருக்கிற ரெஸ்ட் பாஸ் பண்ற நிலைமை வராது. வெஸ்டர்ன் டாய்லெட்ல நான் இப்படி உட்கார்ந்துருக்கேன், இந்த பொசிஷன்லயே போறேன். அப்ப நான் யூரித்ரால பிரஷர் கொடுக்குறேன். அப்ப யூரின் ஒழுகும் வராது. முதல்ல 6 வயசு 7 வயசுல இதெல்லாம் பேசிக் ஆஃப் லிவிங். நான் சேர்ல இப்படிதான் உட்காடுறேன், சுவிட்ச் கிடையாது. சுவிட்ச் போட்டோடனே மோட்டர்ல போய் தண்ணி விழுக்கிற மாதிரி என் உடம்புல சுவிட்ச் இருக்கா? சுவிட்ச் போட்டோடனே வெளியே வர்றதுக்கு என்னோட மசில்ஸ் தான் கோஆப்ரேட் பண்ணணும். ஸோ நான் வந்து இப்படி உட்காந்துருக்கேன் சேர்லனா, நான் வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காந்துருக்கோம், என்னோட சேர் பொசிஷன் சமம். என் உடம்புக்கு தெரியுமா நான் வெஸ்டர்ன் டாய்லெட்ல உட்காரலன்னு? ரிஃப்ளெக்ஸ் என்ன பண்ணும்? இன்வாலன்ட்ரி ட்ரிபிள் ஆகும்ல. ஸோ நான் வந்து சென்சிங் வராது. அப்போ நான் வெஸ்டர்ன் டாய்லெட்ல போகும்போது போக ஆரம்பிக்கும் அந்த ஃபோர்ஸ் இருக்கும். நாட்கள் போக போக நான் வந்து என் வயிற்றுலேருந்து ப்ரெஷர் போகாமல் யூரித்ராவை கீழே முக்கி நான் யூரினை வெளியே தள்ளும் போது ரெசிடுவல் யூரின் நிற்கும். ரெசிடுவல் யூரின் நின்றா இருமமோ தும்மமோ யூரின் லீக் ஆகும். குத்த வச்சு நீங்கள் யூரின் போய் பழகுனீங்கன்னா, இந்தியன் டாய்லெட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு ரெசிடுவல் யூரினே வயிற்றுல எதுவுமே இருக்காது, பேக் எம்டியாக இருக்கும். எப்பயுமே யூரின் போகும்போது தான், யூரின் பிளாடர் ஃபுல்லானால் தான் யூரின் போகிற இடத்துல யூரின் வர உணர்வு இருக்கும். நம்ம யூரின் போவோம். இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்டில் போயிட்டே இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் யூரின் தான் இருக்கும், 10 தடவை படுத்துனே போங்க. யூரின் போகிற இடத்துல எப்பயுமே ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கா? டாய்லெட்டை மாற்றுங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருந்து வர லேடிஸ்ட்டு சொல்வேன், உங்கள் வீட்டில் வெஸ்டர்ன் டாய்லெட்டே இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பாத்ரூமில் கீழே உட்காந்து யூரின் போயிட்டு தண்ணியை ஊற்றி விடுங்க. அந்த ஃப்ரீடம் கூட இப்போ இல்லாமல், இதெல்லாம் ஒரு இந்தியன் டாய்லெட் வச்சுருக்குது அசிங்கம், வெஸ்டர்ன் டாய்லெட் தான் ஃபேஷன் நினைக்கிறோம். ஆனால் அது கடைசியில் அந்த அழகு வந்து நம்மளோட டோட்டலாக நம்மளுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடுது. மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், எவ்வளோ ஒரு அன்கம்ஃபர்டபுள். இது வந்து நம்ம ஃப்ரீயாக டிஸ்கஸ் பண்ணுறதே பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். சில பேர் இது டிஸ்கஸ் பண்ண கூட தயங்குவாங்க. இந்த ஒலிகிட்டு இருக்குல்ல கிருத்தி, இதே பேஷண்ட்டை நான் வந்து கீழே உட்காரிச்சு உங்களுக்கு அந்த உசு சவுண்டு கேட்குதான்னு சொல்லுவேன். மேம் உசு சவுண்ட் நல்லா கேட்குது மேம். அப்போது உங்கள் வயிறு தான் எஃபர்ட் போடுது, தொட வந்து வயிற்றமுக்கே. இதுக்கு மேலே இதுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்கள் பக்கத்தில் இருக்கிற டாக்டரை போய் டிஸ்கஸ் பண்ணி கெட் ட்ரீட்டட். இது வந்து குணம் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இதோடையே ட்ராவல் பண்ணி அவங்க அப்படி ஒரு டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, இதை தான் ப்ரீமென்சுரல் டென்ஷனில் கொண்டு போயிடுறாங்க, போஸ்ட் மென்சுரல் டென்ஷனில் கொண்டு போயிடுறாங்க. அந்த லேடிஸ் கணவர்கிட்டே சொல்ல சங்கடப்படுறாங்க.